வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல PHPல ஸ்விட்ச் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் கண்டிஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்விட்ச் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இது வந்து ஸ்விட்சோட பிளாக் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு கேட் மாதிரி. இதுக்குள்ள நம்ம வந்து அந்த பர்டிகுலர் என்ன ஆர்குமெண்ட்ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னா சேனல் நம்பர் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ரிமோட் யூஸ் பண்றோம்னா அந்த ரிமோட்ல நம்பர்ஸ் கொடுப்போம், 1 2 3 4 5ன்னு. அந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன ஆகுனா ஒவ்வொரு சேனலும் மாறும். ஸோ ஏன்னா நான் வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல கேஸ் அப்படின்னு இந்த சுவிட்ச்னா அங்க ஒரு கேஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு. இந்த கேஸ் அப்படின்னா இந்த சேனல் நம்பர் வந்து எனக்கு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, எக்கோ வந்து சன் டிவி அப்படின்னு ஆக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இது சன் டிவி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது தென் இது அதோட பிரேக் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் நாம அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த கேஸ் தான். அதாவது இதுல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. மற்றது என்னன்னா, நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் ஆர்லாம் இதை போட்டோம்ல அந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் பண்ண முடியாது. அதாவது மல்டிபிள் அந்த சேஞ்சஸ்லாம் இதுல பண்ண முடியாது. இது அதாவது என்னன்னா, இதுல ஒரு அண்டு அதுக்கப்புறம் ஆறு இப்படி எல்லாம் நம்ம எழுதிக்கிட்டுலாம் போக முடியாது. அட்லீஸ்ட் வி ஹவ் டு பாஸ் ஒன்லி சிங்கிள் ஆர்குமெண்ட் தான். அதுல நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் வே ஒரே ரூட் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து எனக்கு எக்கோ 1 அப்படின்னு இருந்ததுன்னா சன் டிவி, இது வந்து ராஜ் டிவி. ஸோ அகைன் இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து இங்க 1 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2 இங்க வந்து ஜேஆர் டிவி. ஸோ இப்படி வச்சுக்கிறேன். நான் டிஃபால்ட் இன்னொரு கேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து வெளிச்சம்னு ஒரு டிவி இருக்கு, வெளிச்சம் டிவின்னு ஒன்று போட்டுக்கிறேன். தென் இதுல டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. டிஃபால்ட்டா நீங்க எது பிரிண்ட் பண்றோம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் ஜஸ்ட் பிரிண்ட் எக்கோ நோ சேனல் ஆக்சஸ். ஏதாவது எதுவுமே இந்த மேல சொன்ன நம்பர்ல எதுவுமே வரல அப்படின்னா, எந்த சேனலும் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா, அப்ப சிக்னல் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஒர்க் என்னவோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, switch.php அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைலை போய் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், switch.php. ஸோ இப்போ நமக்கு வந்து சன் டிவின்னு சொல்லுது. காரணம் என்ன, சேனல் நம்பர் 0ன்னு வச்சிருக்கேன். இப்போ சேனல் நம்பர் 1ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ராஜ் டிவி அப்படின்னு வரும். இப்போ சேனல் நம்பர் 2ன்னு மாத்துறேன்னா 2 நமக்கு என்ன வரணும், ஜேஆர் டிவி அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து ஜேஆர் டிவின்னு வருது. ஸோ இப்போ சேனல் நம்பர் வந்து நான் 3ன்னு மாத்துறேன். ஸோ சேனல் நம்பர் 3னா வி ஹவ் டு சேஞ்ச், இங்க வந்து 3ன்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? சேஞ்ச் திஸ் வெளிச்சம் டிவின்னு நமக்கு வரணும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா வெளிச்சம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எதுவுமே இல்லை, இப்போ நான் வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் 33ன்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அது அந்த எதுவுமே இல்லை, நோ சேனல் ஆக்சஸ். அப்போ அந்த நம்பர்ல எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி நீங்க மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரியே தான் இதுலயும் இருக்குது. ஸோ என்னன்னா டேட்டா டைப் மட்டும் நம்ம சொல்ல தேவையில்லை. நார்மலா வேரியபிள் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணியும் நம்ம இதுல பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.